மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் 3 பேர் வெட்டப்பட்ட வழக்கில் மெத்தனமாக செயல்பட்டதாக காவல் ஆய்வாளர் உள்ளிட்ட 7 போலீசார் கூண்டோடு மாற்றப்பட்டுள்ளனர். கடையில் பொருட்கள் வாங்குவது தொடர்பான தகராறில் மதனின் உறவினர்கள் மணிகண்டன், சுரேஷ் ஆகியோரை ரவி என்பவரின் ஆதரவாளர்கள் சரமாரியாக வெட்டிவிட்டு தப்பிச் சென்றனர். வழக்கில் இதுவரை 6 பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் இந்த சம்பவத்தில் மெத்தனமாக செயல்பட்டதாக சீர்காழி காவல் நிலைய காவலர்கள் 7 பேரை மாற்றம் செய்து மாவட்ட எஸ்பி உத்தரவிட்டுள்ளார். வேலூர் மாவட்டத்தில் தொடர் குற்ற சம்பவங்களில் ஈடுபட்டு வந்த நபர் மீது குண்டர் சட்டம் பாய்ந்துள்ளது. சத்துவாச்சாரி காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் காட்பாடி அடுத்த வடுகந்தாங்கல் பகுதியைச் சேர்ந்த சிவக்குமார் தொடர் குற்ற சம்பவங்களில் ஈடுபட்டு வந்துள்ளார். இந்நிலையில் எஸ்பி பரிந்துரையின் பேரில் சிவக்குமாரை குண்டர் தடுப்பு காவல் சட்டத்தின் கீழ் சிறையில் அடைக்க மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டார். இதையடுத்து வேலூர் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ள சிவக்குமாரிடம் அதற்கான ஆணை நகல் வழங்கப்பட்டது. திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே மெடிக்கல் கடை உரிமையாளரை அதிகாரிகள் போல் மிரட்டி கடத்திய 6 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். வீரப்பூர் பகுதியில் மெடிக்கல் கடை நடத்தி வரும் சுதாகர் என்பவரை காரில் வந்த 5 பேர் கொண்ட கும்பல் வருமான வரித்துறை அதிகாரிகள் என்று அழைத்துச் சென்று சுதாகரின் குடும்பத்தினரை தொடர்பு கொண்டு பணம் கேட்டு மிரட்டியுள்ளனர். இதையடுத்து சுதாகர் குடும்பத்தினர் அளித்த புகாரை அடுத்து தனிப்படை அமைத்த போலீசார் 6 பேரை இது தொடர்பாக கைது செய்து சிறையில் அடைத்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அருகே ரயில் பயணியிடம் செல்போன் பறிக்க முயன்ற இளைஞர் கைது செய்யப்பட்டார். அரக்கோணம் செல்லும் மின்சார ரயிலில் பயணித்த இடையராஜா என்பவரிடம் புளியங்குளம் ரயில் நிலையத்தில் இளைஞர் ஒருவர் செல்போனை பறிக்க முயன்றுள்ளார். ஆனால் செல்போனை பறிக்க முடியாததால் ரயில் இருந்து இறங்கி இளைஞர் தப்பியுள்ளார். தகவலிருந்து கண்காணிப்பில் ஈடுபட்ட போலீசார் சந்தேகத்தின் பேரில் இளைஞர் ஒருவரை பிடித்து விசாரித்ததில் செல்போனை பறிக்க முயன்றதை இளைஞர் ஒப்புக்கொண்டார். இதையடுத்து அந்த இளைஞரை ரயில்வே போலீசார் கைது செய்தனர். மயிலாடுதுறை அருகே மாற்றுத்திறனாளி இளைஞரை வெட்டி படுகொலை செய்த ஆட்டோ ஓட்டுநர் கைது செய்யப்பட்டார். பட்டவர்த்தி அருகே நடராஜபுரத்தைச் சேர்ந்த விசிக உறுப்பினரான மாற்றுத்திறனாளி இளைஞர் ராஜேஷ் என்பவர் படுகொலை செய்யப்பட்டார். இந்நிலையில் மோப்பநாய் உதவியுடன் விசாரணை மேற்கொண்ட போலீசார் ஆட்டோ ஓட்டுநரான ரஞ்சித் என்பவரிடம் விசாரித்தனர். அப்போது முன்விரோதம் காரணமாக ராஜேஷை ரஞ்சித் வெட்டி படுகொலை செய்ததை ஒப்புக்கொண்டார். இதையடுத்து ரஞ்சித்தை கைது செய்த போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் நகர்மன்ற துணைத் தலைவரின் சர்ச்சை பேச்சால் நகர்மன்ற கூட்டத்தில் சலசலப்பு ஏற்பட்டது. சங்கரன்கோவில் நகர்மன்ற கூட்டத்தில் துணைத் தலைவர் கண்ணன் என்பவர் நகராட்சி ஆணையாளர் சட்டத்திற்கு புறம்பாகவும் தனிமனிதனுக்கு ஆதரவாகவும் நகராட்சி நிலத்தை குத்தகைக்கு விடுவதற்கு ஆதரவாக செயல்பட்டதை குறித்து கேள்வி எழுப்பினார். இதனால் ஆணையாளருக்கும் நகர்மன்ற துணைத் தலைவருக்கும் இடையே வாக்குவாதம் நேரிட்டது. மேலும் மற்ற கவுன்சிலர்களும் ஆணையாளரிடம் கேள்வி எழுப்பினர். இதையடுத்து நகர்மன்ற தலைவரும் ஆணையாளரிடம் கேள்வி எழுப்பினார். இதையடுத்து அதிமுக கவுன்சிலர்கள் வெளிநடப்பு செய்தனர். சேலத்தில் அதிமுக நிர்வாகியும் ரியல் எஸ்டேட் அதிபருமான சண்முகம் என்பவர் மர்ம நபர்களால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டுள்ளார். தாதகாப்பட்டி அருகே சஞ்சீவிராயன் பேட்டையைச் சேர்ந்த சண்முகம் என்பவரை மர்ம நபர்கள் வெட்டி படுகொலை செய்தனர். திமுகவைச் சேர்ந்த சதீஷுக்கும் சண்முகத்திற்கும் இடையே தகராறு இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் சேலம் மருத்துவமனையில் உடலை வாங்க மறுத்து போராட்டத்தில் ஈடுபட்ட உறவினர்கள் கொலை செய்த கூலிப்படையை கைது செய்வதோடு கூலிப்படையை ஏவிய திமுக நிர்வாகி சதீஷையும் கைது செய்தால் மட்டுமே உடலை பெற்றுக்கொள்வோம் என கூறி உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே தனியார் பேருந்தில் இருந்து பெண் பயணி கீழே விழுந்த சிசிடிவி காட்சி சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகிறது. ஜேடர்பாளையத்தைச் சேர்ந்த சாரதா என்பவர் ராசிபுரத்திற்கு தனியார் பேருந்தில் சென்று கொண்டிருந்துள்ளார். இந்நிலையில் காக்கேவேரி பகுதியில் வளைவில் அதிவேகமாக பேருந்து திரும்பிய போது பேருந்தில் பயணித்த சாரதா நிலை தடுமாறி சாலையில் விழுந்து படுகாயமடைந்தார். இதுகுறித்த சிசிடிவி காட்சி தற்போது வெளியாகியிருக்கிறது. மேலும் இது தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். தென்காசி மாவட்டம் கடையநல்லூரில் பள்ளி மாணவிக்கு நடைபெற இருந்த திருமணத்தை போலீசார் தடுத்து நிறுத்தினர். மேலக்கடையநல்லூர் பகுதியைச் சேர்ந்த 11ஆம் வகுப்பு பள்ளி மாணவிக்கு 31 வயது நபருடன் திருமணம் நடைபெற இருப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து மாவட்ட சமூக நலத்துறை அலுவலருக்கு தகவல் அளிக்கப்பட்டு குழந்தைகள் திருமணம் தடுப்பு அலுவலர் மாணவிக்கு நடைபெற இருந்த திருமணத்தை தடுத்து நிறுத்தி வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு 2 வீட்டாருக்கும் அறிவுரை கூறி அனுப்பி வைத்தனர்.
திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் 50 கிலோ குட்காவை விற்பனை செய்ய முயன்ற 2 பேர் கைது செய்யப்பட்டனர். பழனியில் புதுதாராபுரம் சாலையில் தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட குட்கா மற்றும் பான் மசாலாக்களை விற்பனை செய்ய கோதைமங்கலம் அருகே ஒரு காரிலிருந்து மற்றொரு காருக்கு மாற்றியுள்ளனர். அப்போது அங்கு வந்த போலீசார் விசாரணை மேற்கொண்டதில் காரில் இருந்து 50 கிலோ குட்கா பொருட்களை பறிமுதல் செய்தனர். மேலும் கடத்தலில் ஈடுபட்ட 2 பேரை கைது செய்து கடத்தலுக்கு பயன்படுத்திய 2 கார்களையும் காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். ராமேஸ்வரம் மீனவர்கள் 25 பேரை கைது செய்த இலங்கை அரசை கண்டித்து பாம்பன் மீனவர்கள் 2வது நாளாக கருப்பு கொடி கட்டி போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். கடந்த 1ஆம் தேதி எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக 25 மீனவர்களையும் 4 நாட்டு படகுகளையும் இலங்கை கடற்படை சிறைபிடித்தது. இதனை கண்டித்து பாம்பன் மீனவர்கள் கடலில் நங்கூரமிட்டு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த தங்களது நாட்டு படகுகளில் 2வது நாளாக இன்று கருப்பு கொடி கட்டி எதிர்ப்பை வெளிப்படுத்தி வருகின்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் மதுவிலக்கு குற்ற சம்பவத்தில் ஈடுபட்டதாக 5 பேர் குண்டர் தடுப்பு காவல் சட்டத்தில் கைது செய்யப்பட்டுள்ளனர். கள்ளச்சாராயம் விற்பனை செய்தது மற்றும் போலியாக தமிழ்நாடு அரசு முத்திரையுடன் மதுபானத்தை தயாரித்து விற்பனை செய்ய கடத்தியது தொடர்பான வழக்கில் 5 பேர் கைது செய்யப்பட்ட விசாரணை முடிந்து நீதிமன்ற காவலுக்கு அனுப்பப்பட்டனர். இதனையடுத்து மாவட்ட ஆட்சியர் 5 பேரையும் ஓராண்டு குண்டர் தடுப்பு காவல் சட்டத்தில் சிறையில் அடைக்க உத்தரவிட்டார். அதன்படி 5 பேரும் கடலூர் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டனர்.